ஆழக்கடல் நீ கிடந்து அரசாள வந்தவனே, அதுபோல என் மனசில் குடியேற வாருமையா. சம்ஹார நேரத்தில சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்லருளை தாருமையா. முருகனின்றே முழங்குது என் மனசு, கடலை போல உன் கருணை பெருசு. உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலை நினைச்ச அடுத்த நிமிஷம் நம்பவே மாட்டீங்க, எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சிம்பிள்ல வேல் வந்துடும். அது வண்டிக்கு பின்னாடி இருக்கும், இல்லைன்னா கடையில இருக்கும், இல்லைன்னா ஏதாவது முருகன் கோயில கிராஸ் பண்ணும். அதுலயும் என்ன வாசம் வரும்னா யாமருக்க பயமே, அந்த ஒத்த வரிதான். அது ஒண்ணு போதுமே, அந்த ஒத்த வரி அந்த நம்பிக்கையோட கோயிலுக்குள்ள போகணும். யாமருக்க பயம். முருகா நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா வரப்போகுது, நீ போட்ட பிச்சுதான் அந்த வாழ்க்கை. நல்லது பண்றியா பண்ணு, கெட்டது பண்றியா பண்ணு. ஆனா ஒன்னே ஒண்ணு, என்னை மட்டும் ஒன்று இருந்து தள்ளி வச்சிடாது. அது ஒண்ணு போதும்னு கோயிலுக்குள்ள போனா எல்லாமே மாறும். முருகனை பார்க்க முடியும், முருகனுடைய அற்புதங்களை உணர முடியும். முருகன் தன்னை நினைக்கின்றவரை வாழ, வாழ்த்தியவரை வாழ வைக்கிற தெய்வங்களுக்கு மத்தியிலே வைரவனையும் வாழ வைக்கிற தெய்வம் உண்டு என்று சொன்னால் கந்த பெருமானை தவிர வேறு எந்த பெருமானை போய் நம்ம தேட முடியும்? கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவள் முருகா தனிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்கா மதுரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா வீரன் குடிவாழ் அழகிய வேளா செந்தின் மாமலையூரும் செங்கல்வராயா சமரா புரிவாழ் சண்முக தரசே காரா குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன். முருகப்பெருமான் சொன்ன வார்த்தையை நாம ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும், போராடணும். அதுதான் நமக்கு உண்மையான வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். ஆழக்கடல் நீ கிடந்து அரசாள வந்தவனே, அதுபோல என் மனசில் குடியேற வாருமையா. சம்ஹார நேரத்தில சமுத்திரம் பின்வாங்கும் சந்தோஷ திருநாளில் நல்லருளை தாருமையா. முருகனின்றே முழங்குது என் மனசு, கடலை போல உன் கருணை பெருசு. உப்பு காத்து ஊத காத்து சுத்தும் கடலை